வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபினா, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஓமப்பொடி தாங்க. வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. கடலை மாவு எடுக்கிற கப்லேயே அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 2வது கப் கடலை மாவு சேர்த்துறேங்க. இதுக்கு மொத்தமாக அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கட்டி பெருங்காயத்தை உடச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நம்ம இடியாப்பாச்சில் சேர்த்து பிழிஞ்சிடலாம். இடியாப்பாச்சில் இந்த சின்ன கண்ணை சேர்த்துட்டு அதில் நம்ம ஒரு 3/4 குழல் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு சூடான எண்ணெயில் பிழிஞ்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் ரொம்பவுமே சூடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிதமான சூட்டில் இருந்தால் போதும். ரொம்பவும் சூடாக இருந்துச்சுன்னா ஓமம் கருகிடும். அதனால் எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பார்க்குறக்கு சின்னதாக ஒரு உருண்டையை போட்டிருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடாகலை. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாவு மேலே பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஓமத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இந்த மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துட்டோம்னா போதும். எண்ணெய் இருக்கிற அளவுக்கு நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். இது நம்ம ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்காது. ரொம்பவுமே திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் திருப்பி இன்னொரு பக்கத்தையும் வேக வச்சிடலாங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஓமம் ரெடி. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சூடாகிற நேரத்தில் கைக்கு சூடு பிடிக்குங்க. அதை கொஞ்சம் பார்த்து நம்ம இதை சுற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு ஓமம் ரெடி. நல்லா முறுமுறுப்பான ஓமம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.